Hello friends, welcome back to Play Tamil Dubs. இன்னைக்கு நம்ம சேனலில் ரீசெண்டாக என்னென்ன மூவிஸ்லாம் வந்து இந்த வீக்கில் நம்ம தமிழ் டப்டோடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ நம்ம பெவர்லி ஹில்ஸ் காப் மூவி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஃப்ரான்ச்சைஸோட இது 4th பார்ட் அண்ட் சப்டைட்டிலும் நம்ம ஆக்சல் எஃப்னு சொல்லி தந்திருக்காங்க. வேதோ கூட நம்ம ஹீரோட பேர் தான் இது, நம்ம ஆக்சல் ஃபாலின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது இந்த படம் ஓகே நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்டோடையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்களா, அது கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. அண்ட் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி 3 பார்ட் வந்திருக்கு. ஆனால் அது 1984 அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கடைசியாக 3rd பார்ட் 1994 ரிலீஸ் ஆனது. ஸோ ஆல்மோஸ்ட் மோர் தேன் ஒரு 25 அதுக்கு மேலே இயர்ஸ் கழிச்சு வந்து 30 இயர்ஸ் கழிச்சு திருப்பி இந்த படத்தை வந்து இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதனால் இப்போ நானும் வந்து பர்சனலி லைக் அந்த கிளாசிக்கலான 3 பார்ட்டையும் நான் பார்த்ததுலாம் கிடையாது. அதெல்லாம் நிறைய மூவிஸ் இருக்குது அப்படி பார்த்தோன்னா. பட் இப்போ அந்த 4th பார்ட்டை பார்த்தா புரியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ் கைஸ், டெஃபினட்டாக புரியும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பெவர்லி ஹில்ஸ் என்ற ஒரு இடம், அண்ட் அதில் நம்ம ஹீரோ காப்பாக இருந்திருப்பார். பட் இப்போ திருப்பியும் அவர் இடத்துக்கு வந்திருக்காரு. அண்ட் அங்கே அவர் டாக்டர் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டின மாதிரியும் அண்ட் அதை எப்படி அவர் காப்பாற்றுறாரு, இதுதான் வந்து படத்தோட கோர் கான்செப்ட். பட் அது நல்லா காமெடி ஃபன்னாக வந்து கொண்டு போயிருக்காங்க. மெயினாக நம்ம ஏடி மர்ஃபி தான் உள்ள வச்சிருக்காரா, ஸோ அவருக்காகவே டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம தேங்க்ஸ் கிவிங் மூவி 2023 ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் ஆல்ரெடி நான் இது இங்கிலீஷ்லேயே பார்த்துட்டேன். பட் இப்போ இந்த படம் நம்ம தமிழ் டப்டோடையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDbல 6.3 அண்ட் நம்ம ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாகவும் இருக்குது. ஸோ படத்தோட கோர் கான்செப்ட் ஸ்லாஷர் கேட்டகிரியான மூவி. ஆக்சுவலாக வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆட்டம் ஒன்று இருக்கும். அண்ட் அங்கே வந்து தேங்க்ஸ் கிவிங் டேயில் வந்து செம்ம பெரிய ஒரு சேல் ஆஃபர் ஆட்டம் அவங்க தந்திருப்பாங்க. பட் நிறைய பேர் ரஷ் வந்து அதிகமாகிடும். அண்ட் அங்கே டைமிங் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அண்ட் அதால் அங்கே உள்ள செம்ம பெரிய ஒரு ஆக்சிடென்ட்லாம் நடந்துடும். நிறைய பேர் அப்படியே இறந்துருவாங்க. ஸோ அங்கேருந்து தான் வந்து இந்த மாதிரி ஒரு வில்லனான கேரக்டர் ஃபார்ம் ஆவாங்க. ப்ளஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் கிவிங் டே அன்றைக்கி லைக் இன்னும் நெக்ஸ்ட் இயரில் இதே மாதிரி திருப்பி டே வருது. ஆனால் அதில் வந்து ஒரு ஆள் வந்து மாஸ்க்லாம் போட்டு ஹெல்மெட்லாம் வச்சு ஆக்ஸ் வச்சு நிறைய பேரை சாவச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போது உண்மையான அந்த யார் அந்த கில்லர் அதை தான் வந்து கண்டுபிடிக்கணும் படத்தில். ஸோ அது நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் படத்தில் மோர் ஒரு ஹாரரோட ஸ்லாஷர் தான் கொஞ்சம் அவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது கொஞ்சம் நல்லபடியாகவே இருந்திருக்கு. இன்கேஸ் நீங்கள் ராங் டேர்ன் அந்த மாதிரிலாம் மூவிஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் நம்ம தி பிளான் மேனுன்னு சொல்லிட்டு 2014 ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் மூவியை இப்போ நம்ம தமிழ் டப் பண்ணிட்டு மினி டிவியில் தான் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. IMDbல 7 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் படம் வந்து என்ன இந்த கான்செப்ட் பிளான் மேன் டைட்டிலே கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரெய்லர் தான் நானும் பார்த்தேன். ஆனால் ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் இந்த படம் டெஃபினட்டாக பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஹீரோ லைக் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அவர் எல்லா விஷயத்தையும் வந்து பிளான் பண்ணி தான் பண்ணுவாராம். எல்லா விஷயம்னா எல்லாமே தான். ஸோ அதனால் இப்போ வந்து அவர் பிளான் பண்ணாமல் எந்த விஷயத்த அவர் பண்ண மாட்டார். இப்போ அவர் லவ் பண்ணுற ஒரு பொண்ணை ப்ரொப்போஸ் பண்ண போவார். பட் ஃபைனலி வேறு ஏதோ பொண்ணுக்கிட்ட அது பாட்டுன்னு கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆயிரும். அண்ட் இப்போ வந்து நம்ம மெயின் ஆக்டர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிளானே பண்ண மாட்டாங்களாம். ஸோ ஒரு பிளான் பண்ணுற கேரக்டரும் பிளான் பண்ணாத ஒரு கேரக்டரும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்தால் அது எப்படி ஒரு அவுட்புட் வரும், அதை தான் நீங்கள் இந்த படத்தில் பார்க்க போகிறீங்க. ட்ரெய்லர் அவ்வளோ சூப்பர் ஃபன் காமெடியாக இருந்திருக்கு. கண்டிப்பாக மூவியும் அதுக்கேற்ற மாதிரி அல்டிமேட்டாக இருக்க போகுது. அண்ட் நம்ம தமிழ் டப்டோட ஃப்ரீயாக மினி டிவியில் அவைலபிளாக இருக்கா, ஸோ நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம த கிரேட் ஆர்ம்ஸ் ராபரின்னு சொல்லிட்டு 2022 ரிலீஸ் ஆன ஒரு சைனீஸ் படம் கூட இப்போ நம்ம அமேசான் மினி டிவியில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDbல 4.6 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க. ப்ளஸ் இப்போதைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட போஸ்டர்லாம் பார்த்து ஓகே பயங்கரமாக இருக்குது அண்டு கொஞ்சம் ராபரி கேட்டகிரியாக இருக்கும்னு சொல்லிட்டு நானும் இந்த படத்தை தான் ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பித்தேன். அண்ட் ஃபைனலாக போய் பார்த்தீங்கன்னா செம்ம பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாகவும் மாறி இருக்குது. படத்தில் புதுசுன்னு சொல்லுவாங்க, ஸ்டோரி கான்செப்ட் இதில் எதுவுமே இருக்காது. அதனால் இந்த படம் வந்து ஒரு லோ பட்ஜெட் எடுத்த மாதிரி உங்களுக்கே லேசாக அங்கங்கே ஃபீல் ஆகும். பட் நீங்கள் சைனீஸ் அண்ட் கொஞ்சம் ஆக்ஷன் கேட்டகிரி மூவி பார்க்கலாம். நம்ம ஹீரோ ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட்டாக வந்து ஒரு வெப்பன் ஆர்கனைசேஷனில் வந்து ஜாயின் ஆவார். அண்ட் அவங்க வந்து கொஞ்சம் டெட்லியஸ்டான வெப்பன்ஸ்லாம் உருவாக்குறாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஹீரோ எப்படியோ போய் ஸ்டாப் பண்ணணும். அண்ட் அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறாரு அதான் படம் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அதனால் அது ரொம்பலாம் இல்லை, ஒரு லேஸ் லைக் பிலோ ஆவரேஜான மூவியாகவே மாறி இருக்குது. அண்ட் இந்த படத்தை ஸ்கிப் பண்ணால் நல்லதுன்னே சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு 2015 ரிலீஸ் ஆன ஒரு ஜாம்பி அட்டாக் கேட்டகிரியான மூவி. IMDbல 5.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இந்த படம் டேட்டா யூடியூப்பில் இப்போ வித் நம்ம தமிழ் டப்டோட அவைலபிளாகவும் இருக்குது. அண்டு அந்த யூடியூப் சேனல் கூட பார்த்தீங்கன்னா சோனி என்டர்டெயின்மெண்ட் போட்டிருப்பாங்க. பட் கண்டிப்பாக அது வந்து அஃபிஷியல் கிடையாது, அது வேறு யாரோ லோக்கல் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பை த இந்த படத்தை நீங்கள் பார்க்கணுன்னா டேட்டா யூடியூப்பில் போய் எக்ஸ்டென்ஷன் போட்டு தமிழ் டப் போட்டிங்கனாலே வந்துடும். ஆனால் படத்தோட கான்செப்ட் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும். உலகம் ஃபுல்லாக ஜாம்பி அட்டாக் ஆகிருக்கும், இதுக்கப்புறமா ஃப்ரீஸ் ஆகிருக்கும். அண்ட் ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறமா திருப்பி வந்து ஜாம்பி அட்டாக் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க எவால்வ் ஆகிட்டாங்க. ஸோ அதுதான் இந்த எக்ஸ்டென்ஷன். அண்ட் அதுலேருந்து எப்படி சர்வைவ் தப்பிக்கிறாங்க நம்ம படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
அண்ட் நெக்ஸ்ட் நம்ம த சீடிங் சொல்லிட்டு 2023 ரிலீஸ் ஆன இன்னொரு மூவி IMDbல 5. அது 5 வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டான ரேட்டிங்ஸ்னு கிடையாது, அது கொஞ்சம் ஆவரேஜ் அப்படியே வந்திருக்கு. அண்ட் நம்ம புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்பில் இப்போது தமிழ் டப்டோட ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இந்த படத்தை பார்க்குற முன்னாடி சிம்பிளாக சொல்லுவேன், இது வந்து ஆல்ரெடி நீங்கள் இந்த ஹாலிவுட் மூவிஸ்லாம் நிறைய பார்த்துருந்தீங்கன்னா அதே கோர் கான்செப்டாக இருக்கும். நம்ம ஹீரோ ஒரு இடத்துல மாட்டிக்கினாரு ஹைக்கிங் பண்ணும்போது, அண்ட் இப்போ அங்கேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுறாரு. பட் சில விஷயங்கள்லாம் அங்கே நடக்குது, அது உண்மையா பொய்யா அவரால் எதுவுமே கெஸ் பண்ண முடியல. அண்ட் அங்கேருந்து அவர் எப்படி தப்பிச்சார், இந்த சர்வைவ் ஸ்டோரிங்க தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பட் இதில் என்ன கொஞ்சம் வேறு மாதிரி ஹியூமர் அண்ட் அந்த கான்செப்ட்லாம் ஆட் பண்ணதுனால எனக்கு எதுவும் இந்த படம் ரொம்பலாம் பெருசாக தெரில. ஸோ இது கூட கொஞ்சம் பிலோ ஆவரேஜ் ஆன மூவி. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலி இந்த வீக்கில் ஒரு சீரீஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ட்ரீமிங் ஆஃப் யூன்னு சொல்லிட்டு 2018 ரிலீஸ் ஆன ஒரு டர்க்கிஷ் சீரீஸ்னு சொல்லக்கூடாது, டர்க்கிஷ் ட்ராமாவை வந்து இப்போ நம்ம தமிழ் டப்டோட மினி டிவியில் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. IMDbல 5.7 அண்ட் ஒரு லவ் ரொமான்ஸ் கேட்டகிரி ஆனது. ஸோ இன்டெப்த்தாக நானும் இன்னொரு ஃபுல்லாக பார்க்கல. ஸோ ஜஸ்ட் ஒரு அவுட் கிளான்ஸாக ட்ரெய்லர் அண்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஓகே மினி டிவியில் அவைலபிளாகவும் இருக்குது அண்டு அது கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, அதான் பிரைட்டாக இருக்குது. ஸோ நிறைய நீங்கள் கொரியன் ட்ராமாஸே பார்த்து கொஞ்சம் வெறுத்துட்டிங்கன்னா இன்னொரு லவ் ஸ்டோரியான ஆங்கிள் வாங்கணும்னா இந்த மாதிரி டர்க்கிஷ் சீரிஸ் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நிறைய டர்க்கிஷ் சீரிஸ்லாம் வந்து நம்ம தமிழ் டப்பில் வந்திருந்தது, அதெல்லாம் நான் செக் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் நல்லபடியாகவே இருந்தது, நல்ல இமோஷ்னலாக இருக்கும், எங்கேஜிங்காக இருக்கும். அண்ட் ஹோப் இதே மாதிரி இந்த ட்ரீமிங் ஆஃப் யூ கூட இருக்கலாம். ஏன்னா கான்செப்ட் நம்ம ஹீரோ ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு, பட் அந்த பொண்ணு நம்ம ஹீரோ மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இருக்காங்களாம். ஸோ அதுலேருந்து நெக்ஸ்ட் எப்படி இந்த லவ் ஸ்டோரி கண்டினியூ ஆகுதுன்னு நீங்கள் இந்த பொறுமையாக ட்ராமாவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இதுதான் இப்போதைக்கு நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் ஆன மூவிஸ் அண்ட் சீரிஸ். அண்ட் நம்ம பாய்ஸோட கடைசி 2 எபிசோடுமே செம்ம அல்டிமேட்டாக இருந்தது. எபிசோட் 4 and 5 அன்எக்ஸ்பெக்டடான சில விஷயங்கள்லாம் நடந்தது அண்டு ரொம்ப ரத்தத்தை தெறிக்க விட்டாங்க. அண்ட் அட் த சேம் டைம் கொஞ்சம் க்ரீப்பியாகவும் இருந்தது. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ஹவுஸ் ஆஃப் த ட்ராகனோட சீசன் 2 கூட நல்லபடியாகவே போயிட்டுருக்கு, நல்லா ட்விஸ்டடோடு அவங்க கொண்டு வராங்க நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ அது கூட அப்படியே நம்ம பொறுமையாக கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் அனிமே சைடில் இன்னும் சில அனிமேஸும் இப்போ நம்ம இந்த வீக்லேயும் ஒரு எபிசோடாக தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது நம்ம லேட்டராக அனிமே அப்டேட்ஸ் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அதில் நம்ம அதை பற்றி பேசிடலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.